பிக் பாஸ் சீசன் 8ல இப்ப விஷாலுக்காக சௌந்தர்யா ஒரு சில டாஸ்க் பண்ற மாரி இருக்கும். அத சௌந்தர்யா பண்ணுவாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் சமீபத்தில எழுந்திருக்கு. இப்ப டிக்கெட் டூ ஃபினாலே டாஸ்க் போய்க்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்ஸுமே பயங்கரமா விளையாண்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமானவங்கள சேவ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஒரு சில சாக்ரிஃபைஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல சௌந்தர்யா விஷாலுக்கு ஒரு சில டாஸ்க் குடுத்திருந்தாங்க. விஷாலும் சௌந்தர்யாக்காக அந்த ஃபுல் சாப்பாட்டையுமே சாப்பிட்டு அவங்களுக்காக நெறைய விஷயங்கள் பண்ணி குடுத்திருந்தாரு. இப்ப அடுத்து விஷாலுக்கு கால் வரும் இல்லையா? அப்ப அவருக்கு ஒரு டாஸ்க் குடுக்கப்படும். அத அவரு யார் சூஸ் பண்ணுவாரு அப்டின்னா, ஆப்வியஸ்லி அவர் யாருக்கு பண்ணியிருந்தாங்களோ, அவரு அத தான் சூஸ் பண்ணுவாரு. ஸோ சௌந்தர்யாவுக்காக விஷால் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போ விஷால் டர்ன் அப்ப சௌந்தர்யா தான் அந்த டாஸ்க் பண்ற மாரி இருக்கும். இதுல என்னப்பா இருக்கு அப்டின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பிக் பாஸ் வந்து ஒரு குசும்பு புடிச்ச ஆளு. நமக்கு நல்லாவே தெரியும். சௌந்தர்யாலாம் வந்துட்டு நார்மலாவே குனிஞ்சு எதையும் ஒண்ணு எடுக்க மாட்டாங்க. அண்ட் டிஸ்கஸ்டிங் அப்டின்னு நெறைய விஷயத்த பண்ணவே மாட்டாங்க. ஏன் கூட்ட சொன்னா கூட அத அவங்க பண்ண மாட்டாங்க. அப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கே அருவருப்பு பார்க்கக்கூடிய சௌந்தர்யா, சாணி டப்புக்குள்ள இறங்க சொன்னா இறங்குவாங்களா? என்னப்பா சொல்ற? அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். எந்த ஒரு டிக்கெட் டூ ஃபினாலே டாஸ்க்ல இந்த காருக்குள்ள விட்டு அழுக்கு தண்ணியெல்லாம் ஊத்துறது, சாணி தண்ணிய ஊத்துறது இந்த மாரி இருக்கும். அண்ட் பாத் டப்ல வந்து குளிக்க வைப்பாங்க. பாத் டப்புக்குள்ள இறங்க வைப்பாங்க. இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஒரு டிக்கெட் டூ ஃபினாலேக்குள்ள இருக்கு. இதுல கண்டிப்பா மத்தவங்க எல்லாத்தையும் விட சௌந்தர்யா அத செய்ய ரொம்பவே ஹெசிடேட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா அவங்க கிட்ட தான் பிக் பாஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு டாஸ்க்க குடுப்பாங்க. சௌந்தர்யா மறுக்கவும் முடியாது. ஏன்னா விஷால் அவங்களுக்கு பண்ணி குடுத்துருக்காங்க. சௌந்தர்யா மறுத்தா விஷாலோட பாயிண்ட்ஸ் போயிரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில சௌந்தர்யா பாத்டப்குள்ள இறங்குவாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் ரசிகர்கள் இப்ப சோசியல் மீடியால கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சௌந்தர்யாக்கு இந்த டாஸ்க் கொடுக்கப்படும். ஆனா அவங்க பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க பண்ணாம போகும் பட்சத்தில் விஷாலுக்கு தான் இதுல பெரும் பாதிப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சௌந்தர்யா இந்த ஒரு பாத்டப்குள்ள இறங்குவாங்களா? இந்த டிக்கெட் ஆஃப் ஃபினாலேல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு அவங்க திருப்பி ஹெல்ப் பண்ணுவாங்களா? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் சிவராஜ்குமார் அவர்கள் ரீசெண்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. அந்த ஒரு வீடியோல அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, என்னோட ரசிகர்களுக்கும், குடும்பத்தார்களுக்கும் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வணக்கம். நான் வந்து அமெரிக்கா வரும்போது இந்த புற்றுநோய்க்காக சிகிச்சை எடுக்க ஸ்டார்ட்டிங்ல வரும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு தான் வந்தேன். ஒருவேளை எதுவும் சரியா இருக்காதோ அப்படிங்கிற தாட்ல இருந்தேன். உங்களோட நம்பிக்கை இன்னைக்கு அந்த ஒரு இதுலேருந்து என்ன மீண்டு கொண்டு வந்திருக்கு. எனக்கு சிகிச்சை நல்லபடியா முடிஞ்சிருக்கு. இப்ப நான் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கேன். வர ஜனவரி எண்டுக்குள்ள நான் இந்தியா வந்துருவேன். பழைய படங்கள் கமிட் ஆகியிருந்தேன் இல்லையா? அது எல்லாத்தையுமே மறுபடியும் நான் நடிக்க ஸ்டார்ட் பண்ண போறேன். அண்ட் முன்ன விட இப்போ ரொம்பவே உத்வேகமா இருக்கேன். ஆக்ஷனாக இருக்கட்டும், சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இதுக்கப்புறம் 2 மடங்கு பெஸ்ட்ட என்னோடதுல நான் குடுக்க போறேன். அந்த அளவுக்கு நான் ரொம்பவே நல்லபடியா இருக்கேன் அப்படின்னு வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. சிவராஜ்குமார் அவர்கள் வெளியிட்டிருக்க வீடியோ இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்ல போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் நிறைய ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இதுவுமே எல்லாருமே வேண்டிக்கிட்டே தான் அவர் நல்லபடியா திரும்பி வரணும், நெறைய படங்கள் பண்ணணும்னு. அது நடந்திருக்குது. ரொம்பவே ஹேப்பியா மாறியிருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.